சக்திவேல் அடுத்து வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் தென்னரசுக்கு எதிராக வந்து சாட்சியோட வந்து ஆதாரத்தோட நீ இவங்க பண்ண தப்பெல்லாம் நிரூபிக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே தென்னரசு வந்து தேனை கடத்திடுறாங்க. ஆனால் தேன் வந்து எப்படியோ அவங்கள்ட்ட வந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் வந்து தென்னரசுகிட்ட ஒப்படைக்க தேவையில்லை, நம்ம டேரெக்டாக ப்ரெஸ் கிட்ட கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியும் வேலும் விக்ரமை ப்ரெஸ் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா உண்மையும் வந்து விக்ரம் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் தென்னரசை வந்து அமைச்சர்லாம் கூப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே குற்றம் இருக்கதா நிரூபணமாயிருக்கு, இதுக்கப்புறம் நீங்கள் எம்எல்ஏ பதவியை வந்து இருக்க முடியாது, உங்கள் பதவியை ராஜினாமா செஞ்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தென்னரசு பார்த்திங்க அப்படின்னா அழுதுகிட்டே எல்லாத்தையும் வந்து தாங்கிக்கிட்டு அவங்களோட பதவியை ராஜினாமா செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தென்னரசு இன்னமும் திருந்தவே இல்லை, இன்னமும் அவங்கள எப்படியாவது பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இருக்காங்க. ஆனால் விக்ரம் வந்து எப்படியோ பார்த்திங்க அப்படின்னா தென்னரசு என்னென்ன தப்பு பண்ணாங்களோ அதெல்லாம் சாட்சியோட ப்ரூவ் பண்ணி இது பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் எல்லாரும் வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைக்கிறாங்க. இதுக்கப்புறமாவது தென்னரசு திருந்துவானா, இல்லை திரும்ப இதே மாதிரி தப்பு பண்ணிட்டு தான் இருக்க போகிறானா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹை பண்ணிவிட்டு பாருங்கள்.